Hi friends, welcome to my channel SSC with Kishore. ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸாம்ஸ் இருந்ததுனால வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ எல்லாருமே வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க வந்து டயர் 2க்கு வந்து அப்பியர் ஆகிருப்பீங்க. டயர் 1 கிளியர் பண்ணவங்க. ஸோ டயர் 2 வந்து கொஞ்சம் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான் இருந்தது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான் இருந்தது. ஸோ பார்ப்போம் ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 2 months கழிச்சு ஏப்ரல் இல்லைனா மார்ச் லாஸ்ட் வீக்கில் வந்து ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வரும்போது இந்த வாட்டி வந்து லாஸ்ட்டு இது வரைக்கும் வந்து எஸ்எஸ்சியில் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்ஸ் வந்து டயர் 2 கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ரிசல்ட் வந்த பிறகு அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க கிளியர் ஆகிட்டாக்கா. ஸோ இந்த வாட்டி வந்து டிபார்ட்மெண்ட் வந்து முன்னாடியே சூஸ் பண்ண சொல்கிறாங்களா இல்லை வந்து ஸ்கோர் வச்சு அவங்க டிஃபைன் பண்ணுறாங்களா, அது என்ன ப்ரொசீஜர் பேட்டர்ன் மாற்றிருக்காங்கன்றது எனக்கு வந்து தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு வந்து ஸ்லாட் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு, செல்ஃப் ஸ்லாட் செலெக்ஷன் ஆல்ரெடி வந்து சிஹெச்எஸ்எல் பண்ணியிருப்பீங்களே அதே மாதிரி தான். ஆனால் வந்து சிஜிஎலுக்கு வந்து டயர் 2க்கு வந்து செல்ஃப் ஸ்லாட் செலெக்ஷன் இருந்திருக்காது. ஏன்னா வந்து டயர் 1க்கு மட்டும் தான் கொடுப்போம், டயர் 2க்கு வந்து அவங்களே வந்து என்ன ஸ்லாட்டு, அதாவது என்ன எக்ஸாம் பிளேஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் நீங்கள் போக முடியும். பட் வந்து எம்டிஎஸ்க்கு வந்து செல்ஃப் ஸ்லாட் செலெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது 25th ஜனவரியோட முடிஞ்சு. ஸோ அதுக்கு வந்து வீடியோ வந்து என்னால் போட முடியல. ஸோ எல்லோரும் வந்து அதுக்கு வந்து ஸ்லாட் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் வந்து சிஎன்டி அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு, சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து அந்த எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து வந்துடும். அதே மாதிரி இப்போது 2025 இயர்க்கான சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், இப்போ எம்டிஎஸ் வரப்போது எல்லாமே மோரோவர் மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சிஏபிஎஃப், சிஆர்பிஎஃப், அப்புறம் டெல்லி போலீஸு எல்லாமே முடிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யார் யார் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த டைமில் வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா எஸ்எஸ்சியில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கிட்டத்தட்ட பர் இயருக்கு வந்து 15 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கேர் தான். நீங்கள் தான் வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு அட்மிட் கார்டு எப்போ வருது, ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வெப்சைட் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நானுமே வந்து வீடியோஸ் போடுவேன், பட் வந்து எனக்கு இப்போ டைம் இல்லாதனால என்னால் போட முடியல. மற்றபடி வந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போது ஃபேமிலியில் கொஞ்சம் வந்து நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து மோரோவர் நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பேங்க்கில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அதாவது டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும்னா அதுக்கான ஆன்சர் ஷீட் முதல் கொண்டு ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ கேண்டிடேட் ரெஸ்பான்ஸு எல்லாமே வருது இல்லை, டில் வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பேங்கிங்லேயும் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இனிமேல் வந்து டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே ஆன்சர் கீ, கேண்டிடேட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் 2026 வரப்போகிற எல்லா ஐபிபிஎஸ் பேங்கிங் எக்ஸாமு, எஸ்பிஐ எல்லாமே அவங்க கேண்டிடேட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸில் அதுக்கான ப்ராப்பர் கரெக்ட் ஆன்சர் கீ ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் எப்படி இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு இது கொண்டு வந்தாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி ஆஃப் எக்ஸாம் வந்து ஐஆர்ஆர்கி வைஸ் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎல், அப்புறம் சிஹெச்எஸ்எல், கடைசி எம்டிஎஸ். அதே மாதிரி தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் பேங்க்லேயும் இப்போ கொண்டு வர போகிறாங்க. பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் கொண்டு வரணும்னா எஸ்பிஐ தான் கொண்டு வர போகிறாங்க. எஸ்பிஐயில் பிஓ, கிளர்க், அது முடிஞ்சிட்டு ரிசல்ட் வந்த அப்புறம் ஐபிபிஎஸ், கிளர்க்கு, பிஓ வரும். அதுக்கப்புறம் தான் ஆர்ஆர்பி. ஸோ இந்த பேட்டர்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ரிசல்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டு எதுனா எஸ்பிஐ தான் வரும். ஸோ இந்த மாற்றம் வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே பேங்கிங் வந்து கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இப்போ எஸ்பிஐ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐபிபிஎஸ் வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து கிளர்க்கு கிளியர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து பிஓவும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பிஓவும் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கேண்டிடேட் வந்து எதை சூஸ் பண்ணுவாங்க, கிளர்க்கு பதிலாக பிஓ தான் சூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ ஐபிபிஎஸ் பிஓவும் ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓக்கும் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்பிஐ பிஓவும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஒரு கேண்டிடேட் வந்து எஸ்பிஐ தானே மோரோவர் என்ன சொல்கிறது, எஸ்பிஐ தான் ஒரு பெரிய ரெப்யூட்டட் இது ஸோ அப்போ வந்து எதில் போகணும்னு நினைப்பாங்கன்னா எஸ்பிஐயில் தான் போகணும்னு நினைப்பாங்க. அப்படின்றப்போ இப்போ இவங்களுக்கான வேக்கன்சி வந்து அங்கே அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ வந்து ஐபிபிஎஸ் எப்படின்னா வருஷம் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி தேவைப்படும், எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ பேங்க்கில் வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னு ஒரு ஹியூமன் அதாவது ஹெச்ஆர் லெவலில் வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு வேக்கன்சியோ இதுவோ எல்லாமே வந்து போடுவாங்க. அப்படின்றப்போ இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு எக்ஸாம் செலக்ட் ஆகிட்டு அது போகலைன்னா அந்த வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அது கேரி ஓவர் ஆகிட்டே இருக்கும். அந்த பேங்க்லேருந்து அந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ராபேக்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஒரு ஆர்டராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபாலோ மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு இது நெக்ஸ்ட் இது அந்த மாதிரி. ஸோ எஸ்எஸ்சியில் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஹையரார்கி வைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து வரவேற்கத்தக்கது தான். மெயினாக வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக வந்து ஆன்சர் கீ கொடுக்குறோன்றதுனால இனிமேல் வந்து ஐபிபிஎஸ் வந்து தாராளமாக வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது. நீங்கள் தைரியமாக வந்து எல்லாமே வந்து இப்போ அப்ளை பண்ணி எல்லாமே எழுதலாம். இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பேங்கிங் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ ஸோ நிறைய வந்து அதில் இது நடக்குது. ஒரு என்ன சொல்கிறீங்கன்னா நீங்களே வந்து நிறைய இந்த நார்மலைசேஷன்ற பேரில் நிறைய இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. இப்போ மெயின்ஸ்லாம் வந்து 2 ஸ்லாட் நடக்கும் இல்லையா வழக்கமாக வந்து. இப்போ நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து 2 ஸ்லாட் நடக்கும். ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எஸ்பி இப்போ இனிமேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஷிஃப்டாக கனெக்ட் பண்ணலாம். நார்மலைசேஷன்ற பேரில் நிறைய வந்து குளறுபடி ஆகுது. அதாவது நல்லா கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு நல்லா பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நார்மலைசேஷன்ற பேரில் கம்மியாக வருது. ஆவரேஜாக பண்ணியிருக்கவங்க வந்து ஸ்கோர் வந்து நிறைய பூஸ்டப் ஆயிடுது. அப்படின்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால இப்போ மெயின்ஸ் வந்து ஒரே ஸ்லாட்டாக கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி ஓரியண்டல் இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அசிஸ்டன்ட் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வரும். இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா. எஸ்எஸ்சியில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அதே அப்கமிங் இயர்ஸில் வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் வந்து என்னென்னா எஸ்எஸ்சியில் வந்து கேலண்டரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேலண்டர் வந்து நீங்கள் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய்ங்கன்னா 2026க்கான ஆனுவல் கேலண்டர் வந்து வந்துருக்கும். ஸோ அதிலே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ் வந்து எந்தெந்த டேட்டில் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இன்னுமே உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய டெலகிராம் ஐடியும் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து நான் பின் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, பாய்.